இன்று இதே கேள்வி தொடர்பாக அந்த புதுச்சேரியில் செய்தியாளர்கள் கேட்டதற்கு அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா என்று கேட்டதற்கு இன்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது, நாங்கள் அதை சீமானுக்காக வெளியிடுவோம் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, சீமான் அந்த ஆதாரங்கள் எங்களிடம் இல்லை, நூல்களை நாட்டுடைமையாக்கப்படவில்லை, அதனால் அந்த ஆதாரங்கள் அவர்களிடம் இருக்கிறது, அவர்கள் தான் அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அது சரியான பதிலா சார்? இது அதாவதுங்க, குடியரசு இதழை அப்படியே படியெடுத்து புத்தகங்களாக வெளிவந்திருக்கின்றன. அதுல அந்த பதிப்பகத்துல அந்த 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 மொத்த இதழ்களுமே பதிப்பாக வெளியில் இருக்கின்றன. யார் வேண்டுமானாலும் எடுத்து பார்க்கலாம். அதை யாருக்கும் தடையெல்லாம் இல்லை. ஆகவே வேலிக்கு ஓனான் சாட்சி என்பது போல பிஜேபி காரனுக்கு ஒரு அண்ணா இவரு சீமானுக்கு ஆதரவு வரும் போல தெரியல. ரெண்டு பேருக்குமான கள்ளக்கூட்டு என்பது வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. பிஜேபிக்கு ஏன் பெரியாரை பிடிக்காது என்றால், தந்தை பெரியார் அவர்கள் வடநாட்டானுடைய ஆதிக்கம், வட இந்தியனுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று தெல்ல தெளிவாக வெளிப்படையாக பேசியவர். தனது இறுதி உரையில் கூட வடநாட்டானின் ஆதிக்கத்தின் கீழ் உங்களை விட்டு செல்கிறேன் என்கின்ற ஆற்றாமையோடு நான் இருக்கிறேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் பேசினார். வடநாட்டானுடைய கட்சி தான் பிஜேபி, அது தமிழ்நாட்டானுடைய கட்சி அல்ல, வடநாட்டானுடைய கட்சி தான் பிஜேபி. ஆகவே வடநாட்டானுக்கு தந்தை பெரியாரை பிடிக்காது, தந்தை பெரியார் மீது அவனுக்கு வெறுப்பு உண்டு. அப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைவராக அடிமையாக இருக்கக்கூடிய அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவு வருவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. வடநாட்டானுக்கு இரண்டு அடிமைகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று திரு சீமான். இந்த இரண்டு அடிமைகளும் தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகின்ற முயற்சியை தொடர்ச்சியாக செய்வார் என்றால் அவர்களுக்கு புரிகின்ற வழியிலே தமிழ்நாட்டு மக்கள் பதிலளிப்பார் என்பதுதான் நிதர்சனம். 10 கேள்வியுமே புரட்டல், 10 கேள்வியும் பொய்யாக இருக்கிறது. எந்த அறிவும் இல்லாத இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறது. இதெல்லாம் சாதாரணமா ஒரு 10ஆம் கிளாஸ் குழந்தைகளுக்கு தெரிந்த விவரங்களை, வரலாறுகளை கூட தெரியாத ஒருவர் தமிழ்நாட்டிலே நான் ஆட்சி அமைப்பேன் என்று சொல்லிட்டு இருக்கிறார். இவரை நம்பி இத்தனை பேர் ஓட்டு போடக்கூடிய அந்த இளைஞர்களை நம்பித்தான், அந்த இளைஞர்களை பார்த்து தான் எனக்கு மிக வருத்தமாகவும் கவலையாகவும் இருக்கிறது. ஆகவே இது போல ஒரு புரட்டல்வாதியை தயவு செய்து தமிழர்கள் நிராகரிக்க வேண்டும். திராவிடத்தை ஒழிப்பேன் என்று சொல்லிவிட்டு இரட்டை இலைக்காக 3 தேர்தலில் வக்காலத்து வாங்கியவர் தான், பிரச்சாரம் செய்தவர் தான் திரு சீமான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு பக்கம் திராவிடத்தை ஒழிப்பேன், அந்த பக்கம் அதிமுக ஜெயலலிதா மேல கை கட்டி போய் நின்றுட்டு இருப்பாரு. எடப்பாடியார் நல்ல ஆட்சி கொடுத்தாருன்னு சொல்லுவாரு. இரட்டை இலைக்காக ஓட்டு கேட்டு ஊரா போவாரு. ஆக இந்த மாதிரியான இரட்டைத்தன்மை கொண்டவர், இரட்டை நாக்கை கொண்டவர், இப்படியான ஒரு அரசியல்வாதியை தமிழ் மக்கள் கண்டுணர வேண்டும் என்பதை இது மூலமாக தான் தமிழ் தேசியத்தை காக்க முடியும். தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்கான இறையாண்மை குறித்து பேசுவது, தமிழர்களுக்கான உரிமை குறித்து பேசுவது. தமிழர்களுக்கான உரிமை யாரிடமிருந்து வர வேண்டும் என்று தமிழ் தேசியம் சொல்லுகிறது என்றால், டெல்லி அரசாங்கத்தில் தமிழர்கள் தங்கள் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இதைத்தான் தோழர் தமிழரசன், புலவர் கலிய பெருமாள் போன்றவர், ஐயா பெருஞ்சித்தனர் போன்றவர்கள் தொடர்ச்சியாக பேசியும் எழுதியும் போராடியும் படைகட்டி அதற்காக களத்தில் மாண்டும் போனார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வரலாறு தமிழ் தேசியத்திற்கு இருக்கிறது. பிரபாகரன் அவர்கள் சிங்களத்திடமிருந்து விடுதலை பெற்று தமிழருக்கு என்ற தனிநாடு வேண்டும் என்று போறார். அது தமிழ் தேசியம். இங்கே அண்ணாமலையிடம் கொஞ்சி குழாவி, ரஜினியிடம் கெஞ்சி பிச்சை எடுத்து, ஆளுநர் இடத்துல மண்டி போட்டு, டெல்லிக்காரன் இடத்துல கூளை கும்பிடு போட்டு அரசியல் செய்வதெல்லாம் தமிழ் தேசியம் அல்ல, அது பித்தலாட்ட அரசியல். அதைத்தான் சீமான் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல, அவர் முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிரான அரசியலை, தமிழர் துரோக அரசியலை திரு சீமான் செய்து வருகிறார். 10 கேள்வி கேட்டிருக்கீங்க, 10 கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய கேள்விக்கு முடிந்தால் திரு சீமானுக்கு பதில் சொல்லட்டும், பார்ப்போம். அப்படி அவருக்கு பதில் சொல்வதற்கான நேர்மையும் துணிச்சலும் அவருக்கு ஒருபொழுதும் இருக்காது. வேணுமானால் நான் இந்த சமயத்தில் ஒன்றை சத்தியம் தொலைக்காட்சி வழியாக சொல்லிக் கொள்கிறேன். திரு சீமான் அவர்களே, உங்களுக்கு என்னவெல்லாம் பெரியாரை பற்றி சந்தேகம் இருக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள். மேதகு பிரபாகரனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எடுத்துட்டு வாங்க. நீங்க எவ்வளவு தூரம் விடுதலை புலிகளுக்கு எதிராக இருக்கு என்பதை நான் அம்பலப்படுத்துகின்றேன். ஈழ விடுதலை போராட்டத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக சிங்களத்திற்கு ஆதரவாக நீங்கள் செய்த ஒவ்வொரு நகர்வையும் ஆதாரப்பூர்வமாக மே 14 இயக்கம் வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சீமான் வெளிப்படையா வரட்டும், ஒரு பொது மேடைக்கு வரட்டும், சத்தியம் தொலைக்காட்சி ஒரு மேடை அமைங்க. இந்த 15 வருடத்தில் 2009 பிறகு 15 வருடத்தில் திரு சீமான் சிங்களவர்களுக்கு ஆதரவாக, ராஜபக்சேவுக்கு ஆதரவாக, ஈழத்தமிழர்களுக்கு எதிராக என்னென்ன அரசியலை தமிழ்நாட்டில் செய்தார், அது எந்த காலகட்டத்தில் நடந்தது, எந்த மாதத்தில் நடந்தது, எந்த வருடத்தில் நடந்தது, முடிந்தால் எந்த தேதியில் நடந்தது, எந்த இடத்தில் நடந்தது என்பதை மே 14 இயக்கம் சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறது. வெளிப்படையாக நான் சவால் விடுகின்றேன். திரு சீமான் இந்த 15 ஆண்டுகளில் சிங்களவர்களுக்கு ஆதரவாக, ராஜபக்சேக்கு ஆதரவாக, விடுதலை புலிகளுக்கு எதிராக, ஈழத்திற்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக நடந்து கொண்ட அத்தனை அரசியலையும் நாங்கள் பட்டியல் போட்டு தேதி வாரியாக, நாள் வாரியாக, வருட வாரியாக, மாத வாரியாக, சம்பவம் நடந்த இடங்கள் வரியாக நாங்கள் சொல்லுவதற்கு தயாராக இருக்கின்றோம். துணிச்சல் இருந்தால், நேர்மை இருந்தால் சீமான் இது குறித்து பொது மேடையில் பேசுவதற்கு வரட்டும், நாங்கள் அம்பலப்பட தயாராக இருக்கின்றோம்.